வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு அவல் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அரிசியை ஊற வச்சு அரைக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இதை வறுக்கிற வேலை அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஈஸியாக கடையில் கிடைக்கிற பாக்கெட்டில் இருக்க அரிசி மாவு வச்சு இந்த முறுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதே நேரத்தில் இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி அவல் முறுக்கு பண்ணுறதுக்கு 2 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். கடையில் ரெகுலராக பாக்கெட்டில் வாங்குகிற பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சின்ன சின்ன கண்ணுள்ள ஜல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. அரிசி மாவை நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இங்கே 1 கப் அவல் எடுத்துருக்கிறேன். 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் கை குத்தல் அவலாக எடுத்துருக்கிறேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். அதையும் அவலோட போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம அரிசி மாவோட சலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். முறுக்கு பண்ணும்போது எல்லா மாவையுமே சலிச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு வெடிக்காமல் இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எல்லா மாவுமே நல்லா ஒன்று போல் சேர்கிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அவலும் 1/2 கப் பொட்டுக்கடலையும் எடுத்துருக்குறோம். இப்போ இதோடவே பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதில் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறதுக்கு விருப்பம் இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்க எண்ணெய் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மாவோட நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு முறுக்கு சுடுறனால முறுக்கு நல்லா உங்களுக்கு பொறு பொறுன்னு வரும். அதே நேரத்தில் எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும். சூடாக இருக்க எண்ணெயை மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கையில் இந்த மாதிரி பிடிச்சு எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பிடிச்சு வர்ற அளவுக்கு இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக பிசையணும். அப்போ தான் நம்மளுக்கு புழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ முறுக்கு மாவு தயாராகிருச்சு. அதே மாதிரி முறுக்குக்கு மாவு பிசையுமே நீங்கள் உடனே சுட ஆரம்பிச்சிடணும். அதை ஊற வைக்கக்கூடாது. இப்போ மாவு பார்த்திங்கன்னா தயாராகிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி லூஸாக இருந்திங்கன்னா உங்களுக்கு புழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு தேவையான அளவு மாவு தனியாக கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி இருக்க மாவை நீங்கள் மூடி வச்சுருங்க. அப்போ தான் மாவு உங்களுக்கு உணராமல் இருக்கும். அடுத்து புளியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இங்கே முறுக்கு புளியறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவிருக்கேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. ஒரு 10 முறுக்கு நீங்கள் புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம். முறுக்கை சுற்றிட்டு அந்த ஓரங்களை லைட்டாக அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது விரியாமல் வரும். உங்களுக்கு டேரெக்டாக எண்ணெயில் ஊற்றுற பழக்கம் இருந்தால் நீங்கள் டேரெக்டாகவும் எண்ணெயில் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தட் பிகினர் கூட பண்ணலாம். அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 10 முறுக்கு நான் புழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த புழிஞ்ச முறுக்கை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசை பரட்டி வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். எடுத்த முறுக்கை அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டிருக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு முறுக்காக எடுத்து போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிருக்கீங்களோ அந்தளவுக்கு முறுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முறுக்கு சுடும்போது இந்த மாதிரி அகலமான சட்டியில் சுட்டிங்கன்னா முறுக்கு புழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பக்கம் வேகையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. முறுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயில் போடையுமே திருப்பி விடக்கூடாது. நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. பொதுவாகவே முறுக்கு பார்த்திங்கன்னா அடிக்குறுக்கா திருப்பி விடக்கூடாது. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வெந்து எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெயோட சலசலப்பு அடங்கிருச்சு. நான் எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன். நல்லா எண்ணெய் இருத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முறுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக பொறு பொறுன்னு தயாராகிருச்சு. இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கடையில் இருக்கிற பாக்கெட்டில் இருக்க மாவு இருந்தாலே போதும். சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். இதே மாதிரி இருக்கிற முறுக்கு எல்லாமே சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கெல்லாம் சூப்பராக தயாராகிருச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதில் ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு பொறு பொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான ரொம்ப டேஸ்டியான அவல் முறுக்கு தயாராகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.